எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்திய ராணுவத்தை காவிமயமாக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியதாக வெளியான வீடியோ போலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியதாக பரவிய வீடியோவில் இந்திய ராணுவத்தில் இந்துக்கள் அல்லாதவர்களை வரும் 2028ஆம் ஆண்டிற்குள் நீக்காவிட்டால் பிரதமர் மோடி வெளியேற்றப்பட்டு அந்த இடத்தில் யோகி ஆதித்யநாத் அமர்த்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோ குறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மையை கண்டறியும் குழு ஆய்வு செய்தது. அதில் இந்திய ராணுவத்தை காவிமயமாக்க வேண்டும் என மோகன் பகவத் பேசிய வீடியோ பதிவு போலியாக உருவாக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ போலியானது, இராணுவத்தில் உள்ள இந்துக்கள் அல்லாத 50% வீரர்களை நீக்குமாறு பிரதமர் மோடிக்கு அவர் வலியுறுத்துவதாக வெளியான வீடியோ வதந்தியை பரப்புவதற்காக டிஜிட்டல் முறையில் போலியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் போலியான வீடியோக்கள் வேண்டுமென்றே சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றன. பொய் தகவல் வெளியிடுவதை சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இத்தகைய போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவினால் அரசுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.